ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கனி அவர்களுடைய ஃபேமிலி ஃபர்ஸ்ட்டாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய டாட்டர் மட்டும் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது. அதாவது அந்த பிஸ்கெட்டை வச்சுட்டு அப்படியே சாப்பிட்ணும்ல, அந்த டாஸ்க்கு சூப்பராக முடித்தாங்க. அது வரைக்கும் அவங்களுடைய மகள்கள் 2 பேருமே வந்துட்டு அந்த லிவிங் ஏரியாவில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் முடித்த உடனே ஸ்ட்ரைட்டாக வந்தாங்க, வந்து கட்டி பிடிச்சாங்க, முத்தம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தனியாக உள்ளே போய் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் சர்ப்ரைசிங் என்ட்ரியாக வந்து விஜயலட்சுமி வராங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், விஜயலட்சுமி வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் விட்டு கனி போக மாட்டாங்கன்ற மாதிரி தோணுது அப்படின்னு. ஏன்னா விஜயலட்சுமின்னு சர்டன் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஃபேன்ஸோட விஷயங்களும் இங்கே இவங்களுக்கு ஆட் ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அன்அஃபிஷியல் ஓட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கனிக்கு வந்து திடீர்னு ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை யாரெல்லாம் நோட் பண்ணிக்கின்றது சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக டாப் 5ல் வந்துட்டு கனியை கொண்டு வரதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குதோ அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். இப்போ உள்ளே வந்தவொடனே வந்துட்டு கட்டி பிடிச்சி 2 பேரும் கதறி எழுது பயங்கரமாக இருந்தது. ஏன்னா அவங்க குழந்தைங்கள பார்க்கும்போது கூட பெருசாக அவங்க அழலை. அவங்க விஜயலட்சுமி பார்த்தோன்னே கண்ணிக்கு வந்து அழுக வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்படியே அழுதுட்டு இருந்தேன், எப்படி அடுத்தது பார்ப்போம்னு சொல்லிட்டு போனது. அப்புறம் வினோத் வந்துட்டு உங்களுடைய ஃபேன் நான், யாரோ அந்த இதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னுடைய பாட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு. உங்கள் பாட்டை கேட்காம இருக்க முடியுமா? அந்த பிக் பாஸ் வீடு உங்கள் பாட்டில் தானே ஓடிட்டுருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வினோத் வந்து என்ன சொன்னான்னா, நீங்கள் சீசன் 3னா உங்களுக்கு நான் பாட்டு எழுதிருப்பேன் அப்படியா அப்படின்றாங்க. மூஞ்சை பார்க்க முடியல யாஷிகான்னு ஒரு வார்த்தை வரல. ஆமாம், அதில் எனக்கு என்ன வார்த்தை போட்டிங்கன்னும் போது அப்போ சொல்கிறார், இல்லை டாப் 10க்கு மட்டும்தான் வந்துட்டு எழுத சொல்லியிருக்காங்க, இவங்க டாப் 10ல் வரல, ஏன்னா 40 நாளில் போயிருப்பாங்க. ஸோ அதை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா தான் நடக்குது ஒரு முக்கியமான விஷயம். விஜய் பார்வதி வராங்க. இவங்க பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க விஜய் பார்வதி. இவங்க விஜய் அதான் பார்த்தோமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்றாங்க. இவங்க எப்போ பார்த்தீங்க அப்படின்றாங்க. சரி அப்புறமா எங்கே வந்தீங்க அப்படின்றாங்க. இவங்க சொல்லும்போதே ஒரு பொடியை வச்சு பேசுகிற மாதிரியே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஏன்னா கனிக்கும் விஜய் பார்வதிக்கும் நிறைய விஷயங்கள் முட்டியிருக்கு. ராஜம்மா தான் ஃபஸ்ட்டு பேர் வச்சது அவங்க தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு விஜய் பார்வதிக்கு விஜய் நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க, கொஞ்சம் அப்படி இப்படின்னு போகுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கனி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, கனியோட மகள்களை விட எனக்கு ஃபஸ்ட்டு மகள்களே என்னுடைய தங்கச்சிங்க தான், அவங்கள தான் நான் வந்துட்டு ஒரு அம்மா மாதிரி வீட்டிலேருந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இனிமேல் வரும் போல இருக்குது. இனி விஜய் பார்வதிக்கு நிறைய ஷாக் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு முத்துக்குமரன் கூட இல்லை, அசீம் சீசனோ அர்ச்சனா சேன் சம்திங், அவங்க ஓடி ஒளிஞ்சிட்டே இருப்பாங்க. அதாவது ஓடி ஒளிய மாட்டாங்க, பயந்துகிட்டே இருப்பாங்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ இவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் விஜய் பார்வதிக்கு வருமோ அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்கள் உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். இப்போது விஜயலட்சுமி உள்ளே வந்திருக்காங்க. கனியை பிடிக்குமா விஜயலட்சுமி பிடிக்குமான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா கனியை விட விஜயலட்சுமி அவங்களோட சீசனில் சூப்பராக ப்ளே பண்ணாங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.